ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நம்ம சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், பாபா பாஸ்கர் போன்றவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்க மாமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூரியின் அக்கா சுவாசிகா திருமணமாகி 10 வருஷம் ஆகியும் கர்ப்பம் ஆகாமல் இருக்காங்க. இதனால் ஊரில் எல்லாருமே அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் முதல் முறையாக கர்ப்பமாகும் சுவாசிகாவிற்கு ஆண் குழந்தை பிறகுது. தனக்கு மருமகன் பிறந்து விட்டான்ற மகிழ்ச்சியில் தனது ஒட்டுமொத்த அன்பையும் அவனுக்கே தராரு சூரி. காலை எழுந்திரிச்சதுலேருந்து குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து ராத்திரி தூங்க வச்சு கதை சொல்கிற வரைக்கும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையுமே சூரி செய்கிறார். இதனால் அவர் ஒரு நிமிஷம் கூட தனது மாமனை விட்டு பிரியவே மாட்டார் என்ற முடிவில் இருக்கார். இந்த நிலையில் சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பின்னாடி சூர்யாவை விட்டு அவரோட மருமகன் சிறிது நேரம் கூட பிரியாமல் இருக்கார். முதலில் இது பெரிதாக ஐஸ்வர்யா எடுத்துக்கொள்ளலை. ஆனால் நாள் போக போக இது பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. இதனால் சூரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சண்டையே வருது. ஒரு கட்டத்தில் குடும்பத்திலிருந்து பிரிய முடிவு எடுக்கிறாங்க. இதனால் உறவுகளுக்கிடையே விரிசல் விழ மீண்டும் அந்த உறவுகள் இணைஞ்சிச்சா இல்லையான்றதா படத்தோட மீதி கதையை. கதாநாயகனாக சூரிய மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். அக்காவுக்கு தம்பியாக, மருமகனுக்கு மாமனாக, மனைவிக்கு கணவனாக பாச போராட்டத்திற்கிடையே எப்படி ஒரு ஆண் இருப்பான்றதை சிறப்பாக தனது நடிப்பில் காட்டியிருக்கார். அதே போல் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் அக்காவாக நடித்த சுவாசிகா இவரின் நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய பலம்தான். தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் 2 பேருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. குறிப்பாக எமோஷ்னல் காட்சிகள் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. சூரியன் மருமகனாக நடித்த சிறுவனோட நடிப்பும் சூப்பர். இவர்களை தவிர்த்து ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் இருவரும் கதாபாத்திரம் அழகாக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே கதாபாத்திரங்களை சூரிய, ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரத்தோடு இணைச்ச விதம் ரசிக்க வச்சுது. மேலும் பாபா பாஸ்கரோட நடிப்பும் நன்றாக இருந்துச்சு. மற்ற நடிகர்கள் நடிப்பு தங்களுடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் இப்படத்தை எமோஷ்னல் காட்சி திரைக்கதையில் அமைச்ச விதம் சூப்பர்னே சொல்லலாம். ஆனால் படம் முழுக்க எமோஷ்னல் காட்சியை மட்டுமே நிறைஞ்சிருக்கு. சற்று தொய்வு ஏற்படுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எமோஷ்னல் காட்சிகள் தான் படத்திற்கு பலம்ன்றாலும் அதே சமயம் அதுவே தான் பலவீனமாக போகுது. அனைவருக்கும் கனெக்ட் ஆகுமான்றது கேட்டால் அது சந்தேகம்தான். குறிப்பாக 2K கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்றது தெரில. மற்றபடி படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை திரைக்கதையில் எமோஷ்னலாக வடிவமைச்சு திரையில் அழகாக வழங்கியிருக்காரு இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ். மேலும் கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதமும் ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஒளிப்பதிவு அழகு, பின்னணி இசையும் பாடல்களும் படத்தோடு ஒன்றி போகுது. எடிட்டிங் சூப்பர். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூரிய, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா நடிப்பு, எமோஷ்னல் காட்சி, கதைக்களம். இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஏற்படுற தொய்வு. மொத்தத்தில் மாமன் ஒரு எமோஷ்னல் ரைடு தாங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5K 3 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.